நியூஸ் பேப்பரில் நியூஸ் படிக்கிறது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். பட் எனக்கு நியூஸ் ரீடராக இருக்க பிடிக்காது, நியூஸ் மேக்கராக தான் இருக்க பிடிக்கும். பண்ண நியூஸ் நம்மளே படிக்கிறது ஒரு போதை, அதோட சுகமே தனி தான். ஏன்டா மச்சா டல்லா இருக்க? ஏன் தாங்க ஏன் அதான் புஷ்பா ஓகே சொல்லிட்டால. டேய் லூஸ் மாதிரி பேசிட்டு இருக்காதீங்கடா. இப்போல்லாம் எங்கள் ஏரியா முன்ன மாதிரி இல்லை. என்ன மச்சான் கூர்கா வருது இல்லையா? அது இல்லை மச்சான், ஏரியாவில் இப்போல்லாம் வழிப்பறித்தொலை ஜாஸ்தியாயிருச்சு. வீட்டு பொம்பளைங்கன்னா இப்போ சும்மா கூட வெளியே நடந்து போகிறதில்ல. நேற்று கூட பாரு, இந்த திருடனை பிடிக்க போய் தான் கைப்படி ஆயிடுச்சு. இதை பற்றி பேசி இப்போ என்ன போகுது? போகலாம். செயினுங்கடா, செயினுங்க. எந்த செயின்? படிச்சுட்டு வந்தியே அந்த செயினுங்கடா. ஏய் எங்கிட்ட யாரியா செயின்? அப்புறம் இதுக்கு ஓடி வந்த? நான் சொல்லுதியா? ஐயோ அங்க பாரியா. அப்படியா? அங்க பாருங்க கேமரா வட போச்சு. ஸோ நீங்கள் டிவியில் தெரிவிங்க. அப்படியா? ஆமாங்க சார். எப்போ வருவேன்? அடுத்த வாரம் வருவீங்க சார். அதுக்கு ஏன் சட்டையை கிழிச்ச? சண்டையில் கிழிச்ச சட்டை எங்கே இருக்கு? என் மூஞ்சிக்கு சட்டை வேற ஒரு கேடு. புது சட்டை. வருவானா? சார் 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 ப்ளீஸ் சார் காப்பாற்றுங்க சார். இதோ வரச சார். டேய் நீ தானே எங்கள் அம்மாச்சின்னு அத்திரு ஒன்றுதாடா. இருவனை போலீஸ் போட்டு வரா. டே ஐயோ அந்த பொம்பளை இவங்க அம்மாவா? என்னடா மச்சான் வேலையெல்லாம் எப்படி போகுது? அது நல்லா தாண்டா போகுது. சரி, நான் காலேஜ் டிஸ்கண்டினியூ பற்றி எதாவது கேட்டாங்களா? நீ பேசாமல் காலேஜ் லைஃப் கண்டினியூ பண்ணியிருக்கலாம்டா. மிஸ் பண்ணிட்டேன். கிரிமினாலஜி தவிர எல்லாமே சொல்லித்தராங்க. அதனால தான்டா நான் காலேஜே விட்டேன். எனக்கு அது முன்னாடியே தெரியும்டா. டே மச்சான் உனக்கு ஒரு ப்ராஜெக்ட் இருக்குடா. என்ன ப்ராஜெக்ட்டு? சுவாதி நம்பர் வேணும்டா. நீங்களா திருந்தவே மாட்டீங்களாடா?
சரி அதை விட இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குடா. என்னது? இந்தா இது ஏதோ ஏரோப்ளேன் காணமாமா, கண்டுபிடிச்சி கொடு. கொள்றானே. கடல்லே இல்லையா? நீ வந்த வேலை இதுதானே? வா. வேலைன்னு வந்துட்டா நாங்களாம் வெள்ளைக்காரன்டா. கோவன் வந்துட்டா தமிழ்நாட்டுக்காரன். வா. அக்கா இப்போல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது. கண்ணு தெரியலன்னு ஈஸியாக ஏமாத்திடுறாங்க. வீட்டில் வேற ரொம்ப அமானுஷ்யமாக நடக்குது. வச்ச பொருள் வச்ச மாதிரி வச்ச இடத்துல இருக்க மாட்டேங்குது. திருடன் வந்தால் கூட தெரிய மாட்டேங்குது. எல்லாம் என்னுடைய விதிக்கா. அடுத்த வாரம் உங்களை வந்து பார்க்குறேன். என் குழந்தைங்களை நல்லா பார்த்துக்குங்கக்கா. சரி வச்சுறேங்க்கா. பார்த்தங்கோ. வா. என் வீட்லேயே கை வச்சிட்டானுங்களே. யாரா இருக்கும்? வணக்கம் ஜி. அது எப்படி குருநாதா? அது ஒன்றும் இல்லைடா, 4-5 நாளாக நானும் அவனை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். எங்கே போகிறான்னு தெரில. அந்த பயவில் நைட்டானா மிஸ் ஆயிடுறான். இன்றைக்கி அதே நம்பிக்கையில் போனேன். வீடு பூட்டி இருந்துச்சு, அப்படியே வீடை வாஷ் அவுட் பண்ணிட்டேன். இனி நம்ம வேற லெவல்ரா தம்பி. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடராய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. திருடாதே பாப்பா திருடாதே.